ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பசலைக்கீரை கூட்டு இல்லைன்னா கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரின்ட்டு பசலைக்கீரை தான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்களுக்கு இங்கே எல்லா கீரையும் எல்லா டைமிங்லேயுமே கிடைக்கும். சீசன் பார்த்து அப்படிலாம் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் கீரையுமே ரெகுலராகவே இருக்கும். இங்கே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா கீரையிலையுமே சத்து அதிகமாக இருக்குது. அதனால் ஏதாச்சும் ஒரு கீரை வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பசலைக்கீரை தான் எடுத்துருக்கிறேன். பசலைக்கீரையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது செய்கிறது ஈஸியான வேலை தாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. பசலைக்கீரையில் நம்ம இலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டா போதும். எல்லா இலையும் கிள்ளி எடுத்துக்கிறோங்க. இலையெல்லாம் நல்லா கிள்ளி எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகம் வேண்டாம், சின்ன தக்காளியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். நான் 1/4 கப் பாசிப்பருப்பு நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு கூடயும் செய்யலாம். இந்த கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண கீரையை உள்ளே சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ பருப்பும் கீரையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரெண்டுமே சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப டைம் ஆகாது. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்க போகிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு கூட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் 1/4 டம்ளர் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு வச்சா போதும். 2 விசில் போதும், ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக வெந்துடும். இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பருப்பும் கீரையுமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மத்தி எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிடலாம், அப்படின்னா தான் அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம கரெக்டாக வரும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கீரையோட தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான சாதத்தோடு இந்த கீரையை சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த கீரையை கொடுக்கும்போது அவ்வளோ நல்லது உடம்புக்கு.